ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், குறிப்பாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து மக்களுக்கு விரோதமான, விவசாயிகளுக்கு விரோதமான, தொழிலாளர்களுக்கு விரோதமான, ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான அரசாகத்தான் அது தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கிறது. ஆகவே கடந்த 12 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கு எதிராக அடுக்கடுக்கான தாக்குதல்களை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போது வந்திருக்கிற அடுத்த தாக்குதல் என்பதுதான் இந்த வணிக சிலிண்டர்களுடைய விலையை ஒரே நாளில் 1000 ரூபாய் அளவுக்கு உயர்த்தி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், சிறு வியாபாரிகள் அவர்கள் தலையில் ஒரு மிகப்பெரிய இடியை மோடி அரசாங்கம் இறக்கி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது யுத்தத்தை தொடுத்தார்கள். ஒரு வாரத்தில் முடிஞ்சு போயிடும், 2 வாரத்துல முடிஞ்சு போயிடும், 3 வாரத்துல முடிஞ்சு போயிடும் சொல்லி உலக மக்களை பூரா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 1 வாரத்திற்குள் நான் ஈரானை முடித்து விடுவேன் என்றெல்லாம் சொன்னார். இப்போது 70 நாட்கள் ஆகிவிட்டது. யுத்தம் இன்னமும் முடியவில்லை. யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் என்று தொடங்கினாலும் இன்றைக்கு வளைகுடா நாடுகள் முழுவதும் கடுமையாக இந்த யுத்தத்திலே இழுத்து விடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது அமெரிக்காவுடைய நோக்கம், அவர்கள் சொன்னார்கள் ஈரான் ஒரு 400 கிலோ யுரேனியத்தை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரிப்பார்கள், ஆகவேதான் நாங்கள் இந்த யுத்தத்தை தொடுத்திருக்கிறோம், அணு ஆயுத தயாரிப்பிலிருந்து ஈரானை தடுப்பதற்காகத்தான் இந்த சண்டை என்றெல்லாம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். ஆனா விளக்கம் கொடுத்தவன்தான் ஏராளமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது. இஸ்ரேலிடம்தான் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது. அணு ஆயுதம் வச்சிருக்கிற 2 நாட்டுக்காரனும் சேர்ந்து ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்காமல் தடுப்பதற்காகத்தான் இந்த யுத்தம் என்கிற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இந்த யுத்தத்தை துவக்கினார்கள். அவர்களுடைய நோக்கம் உலகத்தை காப்பாற்றுவதோ அணு ஆயுத உற்பத்தியை தடுத்து நிறுத்துவதோ அல்ல, மாறாக எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும், எண்ணெய் வளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு உலக நாடுகளில், பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசலுடைய விலை கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. எரிவாயுடைய விலை என்பது கட்டுப்படுத்த முடியாமல் போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்ப ஏதோ வணிக சிலிண்டர் தானே உயர்த்திருக்கிறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டருடைய விலையும் அடுத்த ஒரு சில நாட்களில் கட்டாயம் உயரும். உயர்த்தாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு வழியே கிடையாது. அதே மாதிரி இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், இவர்கள் பயன்படுத்தக்கூடிய 5 கிலோ சிலிண்டருடைய விலையும் 261 ரூபாய், 5 கிலோவுக்கு 261 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்பனா வீட்டு உபயோக சிலிண்டர் 14 கிலோ இதே அளவுக்கு உயர்த்தினால் ஒரு சிலிண்டருடைய விலை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப கடை ஏற்கனவே பல்வேறு கடைகளில் வடையை இத்தினோடு தான் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப நெல்லிக்காய் சைஸுக்கு மாத்திராம போல் இருக்கு. ஏன்னா 1000 ரூபாய் விலையை உயர்த்தி கேஸ் வாங்கி வடை போட்டானா எப்படி அவன் வடையை விற்க முடியும்? அளவையும் குறைக்கிறான், விலையையும் ஏத்துறான். 10 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்த வடை இப்போது 20 ரூபாய், 100% விலை உயர்ந்திருக்கிறது. இல்லை என்றால் ஹோட்டல்கள் நடத்த முடியாது. விறகுக்கு மாறினவன் தப்பிச்ச மாதிரி இருக்கிறான். விறகுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற கடைக்காரர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். எரிவாயு மட்டுமே பயன்படுத்தி ஹோட்டல் தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஒன்று ஹோட்டலை மூட வேண்டும், இல்லை என்றால் அபரிதமான விலையை உயர்த்துவதை தவிர வேற வழி இல்லை என்கிற அளவுக்கு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவு என்ன என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஹோட்டல்கள் மூடப்பட்டு விட்டது. அந்த ஹோட்டலிலே பணி செய்து கொண்டிருந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து கிராமத்துக்கு திரும்ப சென்று விட்டார்கள். எந்த கிராமத்திலே வேலை இல்லை என்று சொல்லி நகரத்துக்கு ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்தார்களோ இந்த ஹோட்டல்கள் மூடப்பட்டதனுடைய விளைவாக லட்சக்கணக்கானோர் திரும்பவும் தங்களுடைய கிராமத்திற்கு சென்று வேறு வேலையை தேட வேண்டிய அவல நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இப்போது கிக் தொழிலாளர்கள் என்று ஒரு பிரிவினர் உருவாகி இருக்கிறார்கள். ஆப் மூலமாக ஆர்டர் பெற்று ஆப் மூலமாக கொடுப்பது. அதுக்கு பூரா இப்ப ஆப் வச்சுட்டாங்க. ஆமா, நம்ம ஆப் மூலமா வேலையெல்லாம் தேட முடியாத அளவுக்கு இப்போது ஆப் வைக்கப்பட்டு விட்டது. அதுல நீங்க பார்த்திருப்பீங்க, சொமேட்டோ, ஸ்விக்கி என்று சொல்லி ஒரு பெரிய சாக்கு சைஸுக்கு ஒரு பைய வச்சுக்கிட்டு 4 இட்லியை போட்டு தூக்கிட்டு வந்து கொடுக்குற வேலை இருக்கு பாருங்க. ஆமா, 4 இட்லிக்கு எதுக்கு அம்மா பெரிய பை வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை நிறைய ஆர்டர் வாங்கினா அந்த மாதிரி பை செஞ்சாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள்
இந்த கிக் தொழிலாளர்கள் வேலையிலிருந்து வீதியிலே நிற்கிறார்கள். ஆகவே இப்படி பல லட்சக்கணக்கு ஏதோ ஒரு வெறும் கேஸ் விலை உயர்வு என்பதற்காக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தவில்லை. இதன் விளைவாக கடுமையான வேலையின்மை என்பது ஏற்கனவே வேலையில் இருந்தவர்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உணவுப் பொருட்களுடைய விலை, ஹோட்டலில் இருந்துதான் உணவை சாப்பிட வேண்டும் என்கிற முறையில் பல லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை நிமித்தமாக வாழ்வாதாரத்திற்காக வந்தவர்கள், இங்கே வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள், பேயிங் கெஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், ஹோட்டலிலே மட்டும் சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் இப்போது ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டானா இப்ப 2000 ரூபாய் கொடுன்னு கேட்கிறாங்க. இல்லை என்றால் உங்களுக்கு சோறு போட முடியாது, நீ கிளம்பு, என்னால கட்டுப்படி ஆகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 100% விலை உயர்வு என்பது உணவுப் பொருட்களுடைய விலை என்பது ஏறி இருக்கிறது. ஆகவே மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பது இந்த சிலிண்டர் விலை உயர்வு. ஆகவேதான் தேர்தல் வேலைகளுக்கு மத்தியில் அது தேர்தல் முடிவுகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது சமரசம் இல்லாமல் நாம் இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்கிற முறையிலே தான் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் உடனடியாக இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே நாங்கள் அறிவித்தோம். தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இணைந்து நின்று தொடர்ந்து போராடும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த போராட்டத்துக்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல விரும்புவது, உடனடியாக இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும். ஒருவேளை அவன் சொல்றான் சர்வதேச சந்தையில விலையெல்லாம் ஏறி போச்சு. நான் என்ன கேட்க விரும்புறேன், 2014 இவர் ஆட்சிக்கு வந்த போது $140 ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது இருந்தது. படிப்படியாக குறைந்து $42 வந்தது. இந்த விலை படிப்படியாக கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்த போது அந்த விலை குறைப்பினுடைய லாபத்தை மக்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா? பெட்ரோல் விலையை குறைச்சானா அந்த 12 வருஷத்துல? டீசல் விலையை குறைச்சானா? கேஸ் விலையை குறைச்சானா? மாறாக கேஸுக்கு இருந்த மானியத்தை பூரா ரத்து பண்ணி நீங்க மொத்தமா கொடுத்து வாங்கிங்க, மானியத்தை பூரா உங்க அக்கௌண்ட்ல போடுறோம், நீங்க மாசம் மாசம் எடுத்து சந்தோஷமா செலவு பண்ணலாம்னு சொல்லி மானியத்தை குறைச்சி மானியத்தை இல்லாம பண்ணி மொத்த விலையும் கொடுத்துத்தான் சிலிண்டர் வாங்க வேண்டும் என்கிற நிலைமையை ஏற்படுத்தியது பிஜேபி அரசு. இப்போது மானியம் போடுறானா? மானியத்தை முற்றிலும் அது மக்களை ஏமாற்றுகிற காரியம். மானியத்தை போக நீதி விலை கொடுத்தால் போதும் என்று இருந்த சிலிண்டர் விலையை நீங்கள் மொத்தமாக கொடுத்து வாங்குங்கள், மானியத்தை அக்கௌண்ட்ல போடுறோன்னு எதுக்கு சொல்லணும்? அவன் கம்பெனிக்கு அதை கொடுத்துருக்கலாமே, எதுக்கு நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளவு பெரிய அக்கௌண்ட்ல போடணும்? என்ன சொன்னா மத்திய அரசாங்கம் நேரடியா உங்களுக்கு பணம் தருது என்கிற மாதிரியான ஒரு ஏமாற்று தந்திரத்தை தான் அதன் மூலமாக அவர்கள் நிறைவேற்றினார்கள். இப்போது அந்த மானியம் என்பது முற்றாக ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது சர்வதேச சந்தையில் $126 உயர்ந்து விட்டது. சண்டை ஆரம்பிக்கும் போது $70 தான் இருந்தது. இப்போது $120 கிட்டத்தட்ட 2 மடங்காக கச்சா எண்ணெயுடைய விலை என்பது உயர்ந்து விட்டது. அதுக்கு யார் காரணம்? அமெரிக்காவில் இஸ்ரேல் அதுக்கு பொறுப்பு இல்லையா? ஈரான் பொறுப்பு இல்லையா? அல்லது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுகிற போது கேஸ் என்பதும் பெட்ரோல் டீசல் என்பதும் அத்தியாவசியமான பொருள். அது இருந்தார்கிட்ட இல்லைன்னா போட்டுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? பெட்ரோல் விலை $200 விற்கிறதுக்காக பெட்ரோல் போடாம இருக்க முடியுமா? டீசல் விலை $300 விற்கிறதுக்காக டீசல் போடாம இருக்க முடியுமா? கேஸ் விலை $2000 என்பதற்காக சமைக்காம இருக்க முடியுமா? அப்ப இது மக்களுடைய அத்தியாவசியமான தேவை என்கிற முறையில் அதற்கு மானியம் வழங்குவதற்கு பதிலாக மொத்த விலை உயர்வையும் மக்கள் தலையில் சுமத்துகிற மோடி அரசாங்கத்தினுடைய இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை நாம் கண்டிக்கிறோம். முதலாளிகளுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் நம்முடைய நிதியமைச்சர் ஓடோடி சென்று உதவுகிறார். தொழில்களிலே ஒரு நெருக்கடி என்றால் முதலாளிகள் அதனால் பாதிப்பார்கள் என்று சொன்னால் கடன் தள்ளுபடி என்கிற பெயரில் ஊக்கத்தொகை என்கிற பெயரில் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை முதலாளிகளுக்கு இவர்களால் வழங்க முடிகிறது. ஆனால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அதை பற்றி கடுகளவும் கவலைப்படாத ஒரு கூட்டமாகத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய வலிமைமிக்க இந்த எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பல லட்சக்கணக்கான நம்முடைய தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது முதற்கட்ட போராட்டம். மத்திய அரசாங்கம் இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்று சொன்னால் அடுத்தடுத்த கட்டமாக நாம் போராட்டத்தை விரிவுபடுத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இந்திய ரயில்வே ஒரு சுற்றறிக்கை அளித்திருக்கிறார்கள்.
2% பணியிடங்களை ஒழித்து கட்டுவது. அதாவது 1990-91 இந்தியா முழுவதும் ரயில்வே துறையில வேலையில் இருந்தவங்க 16,50,000 பேர். எவ்வளவு பேரு? 16,50,000 பேர். இது 24-25 கடந்த ஆண்டு 24-25 11,29,000 ஏறத்தாழ 4,4 லட்சம் பணியிடங்களை ஏற்கனவே ஒழித்து கட்டிவிட்டார்கள். 4,4 லட்சம் பணியிடங்களை மோடி அரசாங்கம் அந்த காலத்திலிருந்து மட்டும் ஒழித்து கட்டப்பட்டிருக்கிறது. இப்போது மேலும் இந்திய நாடு முழுவதும் 30,000 பணியிடங்களை காலி செய்வது என்பதுதான் ஏப்ரல் மாதம் 24 அவர்கள் வெளியிட்டிருக்கிற சுற்றறிக்கை. இவர் 2014 தேர்தலில் என்ன சொன்னாரு? மிஸ்டர் மோடி ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். இந்த 12 ஆண்டு காலத்தில் 24 கோடி பேருக்கு இந்தியாவில் மத்திய அரசாங்கம் வேலை தந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன நிலைமை? ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் 13 லட்சம் பணியிடங்கள் இருந்தது. இப்போது அதை 9 லட்சமாக குறைத்து விட்டார்கள். ஏற்கனவே 4 லட்சம் பணியிடங்கள் மற்ற மத்திய அரசு அலுவலகங்களில் காலி. இப்போது ரயில்வேயில் கிட்டத்தட்ட 4,5 லட்சம் பணியிடங்கள் காலி. மேலும் 30,000 இந்த ஆண்டு அவர்கள் காலி செய்ய போகிறார்கள். ஆனால் இதே காலத்தில் புதுசா ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறான், புதுசா ரயில் விடுறான், வந்தே பாரத், தேஜஸ், புல்லட், புதுசா ரயில் வந்துகிட்டே இருக்குது, புதுசா ஸ்டேஷன் வருது, புதுசா வண்டி ஓடுறதுக்காக புதிய தண்டவாளங்கள் என்பது புது லைன்ல ரயில் விடுவதற்கான ஏற்பாடு இருக்கு. அதே மாதிரி புதிதாக சரக்கு போக்குவரத்து என்பது இந்த காலத்தில் 200 மடங்கு சரக்கு போக்குவரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. இவ்வளவும் ரயில்வே போக்குவரத்து அதிகரித்திருக்கிறது. புதிய பெட்டிகள் என்பது தயார் செய்யப்படுகிறது. சரக்கு போக்குவரத்து என்பது அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு அதிகமாக இருக்கிற போது அதற்கேற்ப தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை உயர்த்துவதற்கு பதிலாக திட்டமிட்டு இவர்கள் குறைக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? செயற்கை நுண்ணறிவு என்று ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. ஆகவே மனிதர்கள் 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒருவரே செய்து விடலாம். ஆகவே மனுஷன்லாம் வேண்டாம், மனுஷனுக்கு இனிமே வேலை இல்லை என்கிற காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். புதிய தொழில்நுட்பங்கள் வரவேற்கப்பட வேண்டியது. புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். மனித குலம் அதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எட்டி இருக்கிறது. இப்படி புதிய தொழில்நுட்பங்கள் வருகிற போது, புதிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்கிற போது மனித உழைப்பை குறைக்க வேண்டுமே தவிர மனிதர்களையே உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற அயோக்கியத்தனமான கொள்கையை நாம் கண்டிக்க வேண்டும். 8 மணி நேரம் வழி 6 மணி நேரமா போல, 6 மணி நேரம் வழி 5 மணி நேரமா போல, அதுக்கு பதிலாக நீங்க செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, ஆகவே உனக்கு வேலை இல்லைன்னா அவன சாகிறதா? வேலை இல்லை என்றால், வருமானம் இல்லை என்றால், வாழ்வாதாரம் இல்லை என்றால் எப்படி மனிதர்கள் பிழைப்பார்கள்? அவன சாகிறதான்னு கேட்கிறேன். அதற்கு பதில் சொல்ல வேண்டாமா மத்திய அரசாங்கம்? ஆகவே இவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தை காரணம் காட்டி ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது, பணியிடங்களை ஒட்டுமொத்தமாக காலி செய்வது என்ற அணுகுமுறைக்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இதுல என்ன இருக்கக்கூடிய மற்றொரு ஆபத்து என்ன? இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்களில் மட்டும்தான் இடஒதுக்கீடு என்பது அமலிலே இருக்கிறது. மத்திய அரசு பணி, மாநில அரசு பணி, பொதுத்துறை நிறுவனங்களில் எல்லாம் இடஒதுக்கீடு என்பது அமலிலே இருக்கிறது. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இத்தனை சதவீதம் கட்டாயம் வேலை உத்தரவாதம் என்பதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் பணியிடங்களை காலி செய்து கொண்டிருந்தால் இடஒதுக்கீட்டு வாய்ப்பை பயன்படுத்தி வாய்ப்பு பெற வேண்டிய, பணியை பெற வேண்டிய, வேலையை பெற வேண்டிய இந்த பணியினர் கடுமையாக பாதிக்கப்பட மாட்டார்களா? சமூக நீதி பாதிக்கப்படாதா? வெறும் இடஒதுக்கீடு என்று ஏற்கே எழுதி நக்கனா இனிக்குமா? சக்கரனை எழுதி நக்கனா இனிக்குமா? இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை பாதிப்பில்லாத வகையில் தான் கொள்கைகள் இருக்க வேண்டும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் புதிய வேலை வாய்ப்பு உருவாக்க மாட்டார்கள். ஏற்கனவே இருப்பவர்களுக்கு வேலை பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த விதமான அக்கறையும் அவர்களுக்கு கிடையாது. இன்றைக்கு உலகம் முழுவதும், இந்திய நாடு முழுவதும் வேலையின்மை என்பதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே வேலையின்மை, வேலை கோருகிற அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய பொறுப்பு. அதற்கு ஏற்ப கொள்கைகளை, திட்டங்களை, தொழிற்சாலைகளை அவர்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு மாறாக இருக்கிற வேலையை காலி செய்வது என்பது இளைஞர்களுக்கு எதிரானது, மனிதகுலத்துக்கு விரோதமானது என்கிற முறையிலே தான் நாம் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். ஆகவே ஏப்ரல் மாதம் 24 ரயில்வே துறை வெளியிட்டிருக்கிற அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும். எக்காரணம் ஆட்குறைப்பு, வேலை பணியிடங்களை காலி செய்வது என்கிற அந்த கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்தி
அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.